ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss சேலஞ்சோட டே 19. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனல் வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோஸை கொண்டு போய் சேர்க்கும் யூடியூப். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்ப வாங்க இன்னைக்கு டேல என்னெல்லாம் ஃபாலோ பண்றோம்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி சில டவுட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஹாய் சொல்ல வேண்டியது இது எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு டேல நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன், இன்னைக்கு டே ரொட்டீனை பார்க்கலாம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. நிறைய பேர் திருப்பி அதே கேக்குறீங்க. சோ தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். திருப்பி அதே கேட்காம ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஏனா தானோன்னு பார்த்துட்டு விட்டுறாதீங்க. நல்ல வாய்ப்பு, அததான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்ல ஹாய் சொல்லிடலாம் எல்லா சிஸ்டர்ஸ்க்கும். கோயிலா சிஸ்டர் வேதாரண்யம்ல இருந்து ஹாய். கோயிலா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் திவ்யா பார்த்திபன் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில இருந்து ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் சத்யா சிஸ்டர் சீர்காழியில இருந்து ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் கீதாஞ்சலி சிஸ்டர் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில இருந்து பண்ணியிருந்தாங்க. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கௌதமி சிஸ்டர் ஓசூர்ல இருந்து பேசியிருந்தீங்க. ஹாய் கௌதமி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வடலூர்ல இருந்து ராஜி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் என்னோட பையனும் தருண் மாதிரி தான், சேம் இதே மாதிரி சேட்டை பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எங்களை எல்லாத்தையுமே விசாரிச்சிருந்தீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர். அப்படிதான் குழந்தைங்கன்னா அவங்க இருக்கிறனாலதான் நமக்கு ஏதோ நம்மளோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருக்காங்க பிள்ளைங்க. அதுக்கப்புறம் ரேவதி சிஸ்டர் பாண்டிச்சேரியில இருந்து ஹாய் ரேவதி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் ராணி யாழ் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி நேம் இருக்கு. அந்த சிஸ்டர் பேர் வேறவா இல்ல அது ராணி தானான்னு தெரியல. ஹாய் ராணி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய பேரோட ஐடி பாத்தீங்கன்னா நீங்க நேம் சொல்லுங்கன்னு சொல்லிடுறீங்க. சம்டைம் நேம் சொல்லாம இருக்கீங்க. நான் நிறைய பேர் பாக்குறேன் இல்லையா வீடியோஸ்ல. அப்படிங்கும் போது எல்லா நேமும் இப்போ அந்த ஐடி நேமும் சேமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். ஐடி பேர் வேற வச்சிருக்கீங்க, உங்களோட பேர் வேற மாதிரி இருக்கா. சோ அதனால எனக்கு அது கன்ஃபியூஸ் ஆயிடுது. சோ கோச்சுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட அந்த ஜிமெயில் இதுல போயிட்டு உங்களோட நேம் அந்த கூகுள்ல யூடியூப்ல நீங்க அந்த நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படின்னா நான் எனக்கு கரெக்டா நீங்க தான் பேசுறீங்க அப்படின்றது தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் பரிதா சிஸ்டர் திருவையாறுல இருந்து ஹாய் பரிதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? மறந்துட்டீங்களான்னு கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் மறக்கலாம் மாட்டேன். அடுத்து சம்டைம் நான் இப்ப 4-5 மணி போல ஈவினிங் தான் வீடியோ இந்த மாதிரி எடுக்கிறேன். ஆனா அந்த டைம்ல நீங்க லேட்டா கூட சொல்லிருக்கலாம். அந்த மாதிரிதான், அதனாலதான். சரிங்களா? அப்புறம் கோல்டு கிங்னு ஒரு ஐடி இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தங்கம் சொல்லியிருந்தாங்க. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? உங்களோட ஐடி எல்லாம் இந்த மாதிரி இருக்கும் தான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அந்த பேர் பேரும் நீங்களும் பேசுறதும் இருந்துச்சுன்னா என்னோட மைண்ட்ல அப்படியே இருக்கும். சரிங்களா? அப்புறம் ராதிகா சிஸ்டர் திருச்சியில இருந்து ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சுமதி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களோட லைஃப் எண்டு வரைக்கும் கண்டிப்பா நாங்க வருவோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. அதுதான் வேணும். என்ன சொல்றீங்க? நம்ம லைஃப் எண்டு வரைக்கும் இந்த மாதிரி மனுஷங்க சொந்தங்கள் மனுஷ மக்கள் தான் வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான். அது இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? அதுதான். ஜெயபிரியா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? உங்களோட பேர் சேமா இருக்கு. அதனால எனக்கு எப்பவுமே அது திங்கிங்ல இருக்கும். உங்களோட எல்லாத்துலயுமே நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க இல்லையா? நீங்க சொன்னீங்க என்ன புதுசா தோசை எல்லாம் போடுறீங்க சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நிறைய இப்ப அந்த அரிசி தோசை தான் என்னமோ சொல்லுவாங்களா, வெள்ளையா இருந்தாதான் தோசை இட்லின்னு நினைச்சிட்டு இருக்கோம். எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு ஹெல்தியா. இன்னும் அதெல்லாமே குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழகலாம். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஷேர் பண்றேன் சிஸ்டர். ஏதோ பயனுள்ளதா இருக்குன்னு சொல்றீங்களா, அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் சாரதா சிஸ்டர் திருப்பூர்ல இருந்து ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? சாரதா சிஸ்டர் காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு பிளஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். ஆசீர்வாதமுமே ரொம்ப ஈஸியா கிடைச்சிடாது. மனசார இவ்வளவு பேர் எனக்காக ஆசீர்வாதம் எல்லாம் கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். இத எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க.
சரண்யா சிஸ்டர் பாண்டிச்சேரியில இருந்து. ஹாய் சரண்யா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க பிளாக் டீ குடிக்கிறதுக்கு வித்தவுட் சுகர்ல குடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னா நீங்க வந்து அதுல கொஞ்சமா பொட்டுக்கல்ல வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதையும் கடிச்சுக்கிட்டே அப்படி குடிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நானும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறேன். இந்த ஈவினிங் டைம்ல உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அந்த டைம்ல வந்து பிளாக் டீ போட்டுட்டு அதுல கொஞ்சமா நீங்க இந்த மாதிரி பொட்டுக்கல்லை போட்டுட்டு அதை வந்து மென்றுட்டு இதையும் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ் இருக்காது, ஒரு டேஸ்டியா இருக்கும். சோ ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும். தேங்க்யூ சிஸ்டர் சொன்னதுக்கு. அதுக்கப்புறம் அனுஷியா சிஸ்டர், ஹாய் அனுஷியா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க வந்து கேட்டிருந்தீங்க சிறுதானியத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியம் வரகு சாமை குதிரைவாளி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல வச்சா எங்களுக்கு வந்து குழஞ்சிடுது சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. நான் சொன்ன மாதிரிதாங்க, நீங்க வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு 2-3 தடவை பண்ணி பார்க்கும்போது நீங்க எடுக்கிற அரிசிக்கு எவ்வளவு தண்ணின்றது கரெக்டா வந்துரும். சரிங்களா? ஆல்ரெடி நான் வந்து குதிரைவாளியில பண்ணி காமிச்சிருந்தேன். அதான் 4 கிளாஸ் தண்ணி வைங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு, இல்லைன்னா 4.5 கிளாஸ் கூட வைக்கலாம் கொஞ்சம். ஏன்னா ரொம்ப பருக்க பருக்கையா இருந்தாலும் நல்லா இருக்காது. சோ அதுதான், அவ்வளவுதான் ரேஷியோ. ஒரு கிளாஸ்க்கு 4 கிளாஸ் தண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, அரிசி நல்லா உங்களுக்கு பொழு பொழுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கதான் சொல்லியிருந்தாங்க அந்த அனுஷியா சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ்க்காக நான் ஒரு 35,000 வரைக்கும் நான் வந்து செலவு பண்ணிருக்கேன் சிஸ்டர். ஆனா அந்த டயத்துல இந்த வெயிட் லாஸ் பவுடருக்காக அப்ப வந்து எனக்கு வெயிட் வந்து கம்மியாச்சு, இப்போ அகைன் கெயின் தான் ஆகுது. பட் இப்போ நான் வந்து பண்றது எந்த ஒரு செலவும் இல்லாம நான் வந்து வீட்டுல இருந்தே ரொம்ப சிம்பிளா வந்து பண்றேன். அது போக எனக்கு அந்த வெயிட் லாஸ் ஆனதும் எனக்கு கெயின் ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையால இது வந்து ஹெல்தி வேங்க. இது மாதிரி நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸும் இதே மாதிரி இருந்தாங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா வந்து இருக்கலாம். சோ அப்பப்ப பிடிச்ச விஷயங்களை சாப்பிட்டுக்கலாம் மெயின்டைன் பண்ணும்போது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி ஸ்ட்ராங்கா இருங்க, உங்களால வந்து முடியாதது எதுவுமே கிடையாது நம்மனால. சோ அதை சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு நிறைய பேர் என்கிட்ட சொல்ற விஷயம், நான் நிறைய காசு செலவு பண்ணேன் சிஸ்டர் வெயிட் லாஸ்க்காக அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. சரிங்களா? நீங்க வீட்டுல அதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளவு தூரம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் காசை கொடுத்து ஏமாறுறீங்க, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்ன்றது ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கீங்க. அது அப்படி கிடையவே கிடையாது, ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சரிங்களா? அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சீலா சிஸ்டர், உங்களோட பையன் பேரு விபின்னு சொல்லியிருந்தீங்க. ஹாய் விபின் குட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று வந்து நேம் சொல்லல இல்லையா, நான் அதனால சொல்லல. ஓகே. அதுக்கப்புறம் மலர்விழி சிஸ்டர், ஹாய் மலர்விழி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நீங்க சொல்லியிருந்தீங்க வெயிட் மிஷின் வந்து இல்ல சிஸ்டர், ஆனா எனக்கு வந்து நல்லா வெயிட் லாஸ் ஆயிருக்கு போல, என்னோட ட்ரெஸ் எல்லாமே லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் சிஸ்டர். உங்களோட இன்னும் எவ்வளவு நீங்க லாஸ் பண்ணணுமோ அதை வந்து தொடர்ந்து பண்ணுங்க, உங்களோட கோலை நீங்க அச்சீவ் பண்ணலாம். சாரதா சிஸ்டர், அவங்க வந்து திருப்பூர்ல இருந்து, நான் வந்து ஒர்க்கிங் உமன், நான் ஒரு 8:30 மணிக்கு தான் என்னால சாப்பிட முடியுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்ல உங்களுக்கு இதுதான் என்னால முடியலன்ற பட்சத்துக்கு சாப்பிடுங்க. பட் லைட் ஃபுட்டா, நான் டெய்லியும் வந்து ஷேர் பண்றேன் இல்லையா, லைட் ஃபுட்டா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மார்னிங் அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி 11 மணிக்கு சாப்பிடுறேன்னு சொல்றீங்க. அதுக்காக ரொம்ப அந்த காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து கரெக்டா கொஞ்சம் எடுக்க பாருங்க. அந்த மாதிரி பண்ணி நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சொல்லிடலாம், ஆனா ஒரு சிலருக்கு அது வந்து முடியாத பட்சத்துக்கு அவங்க என்ன பண்ண முடியும். ஆனா ஹெல்தியா நீங்க சாப்பிடுங்க, தண்ணி நிறைய குடிங்க, இதெல்லாமே பண்ணுங்க, ஆகும். சரிங்களா? வித்யா சிஸ்டர் வந்து ஈரோட்ல இருந்து. ஹாய் வித்யா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜெயப்பிரியா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க எனக்கும் வரமிளகா பிளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, என்ன மாதிரியே. அதுக்கப்புறம் கடுகு பைத்தியம் நானும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பா. ஏன்னா அந்த கடுகோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி வரமிளகாவோட டேஸ்ட்மே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சிஸ்டரும் சொல்லியிருந்தாங்க, சேமா ஒரே மாதிரி சிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பிளம்ஸ் பழம் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாமா சிஸ்டர் இந்த வெயிட் லாஸ் டைம்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சாப்பிடலாம், 1-2 எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் அந்த பிளம்ஸ் பழம் தான் சாப்பிடுறேன். அந்த டைம்ல அந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சேம் சிங்கா இருந்தது. சாப்பிடலாம், 1-2 இந்த மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க, அதிக அளவு போகாதீங்க, அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு ஒரு 2 பழம் 3 பழம் அவ்வளவுதான் அதோடது. சரிங்களா? அதுவுமே நம்ம எடுக்கிற கலோரி, அது சாப்பாடு கொஞ்சம் லைட்டா இருக்கும்போது அதை எடுத்து அப்படி பேலன்ஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. டெய்லி நைட் வந்து சூப் குடிக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. கண்டிப்பா குடிக்கலாம், ரொம்ப லைட் ஃபீலா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் போட்டு, மஷ்ரூம் போட்டு, இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லையா, ப்ரோக்கோலி, காலிஃபிளவர், அதுக்கப்புறம்
கேரட்டு, பச்சை பட்டாணி, உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அதெல்லாம் போட்டு கண்டிப்பா குடிக்கலாம் சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரீல்ஸே பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர், அந்த ராஜ் கிங்க்னு சொல்லிட்டு இருக்குங்க, தென்னாட்டுக்காரனோ ஏதோ ஒரு இருக்கும், அவர் தான் முன்னாடி சொன்னது, என்ன வெயிட் இறங்கவே இல்லை அதே மாதிரி இருக்காருன்னு சொல்லி நான் ஒரு தடவை புலம்புன ஞாபகம் இருக்கு அவங்களுக்குலாம். அவங்க வந்து வேணும்னே நக்கெல்லாம் ஒரு கமெண்ட் போடணும்ன்றதுக்காக போடுறாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதான் நான் வந்து சொன்னேன், நான் அதே கமெண்ட்டுக்கு ஓ அப்படியா, எனக்கு வந்து பண்ண தெரியல, அப்ப நீங்க பண்ணுங்க நான் பாக்குறேன் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ரிப்ளை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருந்தாங்க ஓகே ஐ வில் ட்ரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நீங்க ட்ரையே பண்ணல, நான் ஒரு விஷயம் ட்ரை பண்றேன் இல்லையா, ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயம் நீ முயற்சி பண்ணாம இருக்கிறத விட முயற்சி பண்ணி தோத்தா கூட நம்ம வந்து பெரிய விஷயம் தான். சரிங்களா? எல்லாருக்குமே ஒரு எப்படின்னா சில பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லையா, அந்த ஆசை என்னோட ஆசைகள், அது இந்த ரீல்ஸ் பண்றது இதெல்லாம் எனக்கு என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர், அது எனக்காக நான் வந்து பண்ணிக்கிறேன். என்ன சொல்றீங்க, நமக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணல, அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து நம்மளோட லைஃப் என்ன ஆகுறது சொல்லுங்க. நமக்குன்னு ஒரு பிடிச்ச விஷயம்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அது மாதிரி நான் ரீல்ஸ் பண்றேன். அது அந்த அவங்க ஒருத்தவங்க அந்த வெயிட் ஏறவே இல்லை அதே இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொன்னாங்க பாத்தீங்களா, நீங்க வந்து வீடியோஸ்க்காக போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் சொல்லி வெயிட் மெயின்டைனிங்கிறதுனாலதான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன், அது நல்லா இருக்கு சிஸ்டர் ஐடியா நீங்க கொடுங்கன்னு சொல்லவும், நான் எவ்வளவு எஃபர்ட் எடுத்து இந்த வீடியோ எடுத்து போடுறேன்றது எனக்கு தான் தெரியும். அவ்வளவு டஃப்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி ரீல்ஸ் வந்து நீங்க நல்லா பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க நான் ட்ரை பண்றேங்க, பிடிக்குது பிடிக்காதது சொல்றது ஓகே, பட் என்னோட ஒப்பீனியன் சொல்லணும்ல. இப்ப நிறைய சிஸ்டர் நீங்க வெயிட் லாஸ்ல எல்லாமே சூப்பரா சொல்றீங்க, நெகட்டிவும் சொல்லணும் தான், ஆனா எப்படின்னா அவங்க அதை ஏதாவது ட்ரை பண்ணிருக்கணும்ல, அதுல அவங்க எதுவுமே ஒரு படி கூட முயற்சி பண்ணாம முயற்சி பண்றவங்களை போயிட்டு அப்படியே மட்டம் தட்டுறது தப்பு தானே. அது ஒருத்தவங்க அப்படிதான் இருப்பாங்க ஒரு சிலர், என்ன சொல்றீங்க, அதெல்லாம் இக்னோர் பண்ணிடணும், இருந்தாலும் அவங்களுக்கு ஆன்சர் கொடுக்கணும் இல்லையா, அதுதான். அதுக்கப்புறம் பாக்கியான ஒரு சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து 62ல இருந்து 59 ஆயிட்டேன் சிஸ்டர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கீழே 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படி சிஸ்டர் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள்ல பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் 1 மந்த்ல 5 kg வரைக்கும் நம்ம இருக்கிற டயட்டை பொறுத்து இருக்கு. கரெக்டா நம்ம ரெகுலரா ஒரு விஷயம் பண்ணும்போது 5 kg to 6 kg கண்டிப்பா வந்து லாஸ் பண்ண முடியும். ஆனா அவங்க கேட்டிருந்தது எப்படின்னு கேக்குறாங்க. அவங்க என்னோட வீடியோல வந்து சொல்றாங்க, நான் சொன்ன டயட்டை பார்த்துதான் பண்ணேன்றதுக்கு தேங்க்யூ எனக்கு சொல்றாங்க சிஸ்டர். சோ நம்ம சொல்ற அந்த ஐடியாஸ்னால அவங்க வந்து பண்ணிருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் நம்மளோட டெய்லி கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு லாஸ் பண்ணிருக்கேன் அவ்வளவு லாஸ் பண்ணிருக்கேன் டெய்லியும் எனக்கு மெசேஜஸ் வருது. இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும், இதுல யூடியூப்ல இருக்கட்டும், அவ்வளவு கமெண்ட்ஸ் வருது. சந்தோஷமா இருக்கு. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா வந்து பண்ணலாம் வெயிட் லாஸ். அதுக்கப்புறம் நான் வந்து இப்பதான் சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ண போறேன் என்னையில இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஓகே சிஸ்டர், சூப்பரா ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட். நீங்க வந்து உங்களோட கோல் அச்சீவ் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 50 daysல வந்து 19 வரைக்கும் வந்துட்டோம். சரிங்களா? அதெல்லாமே கொஞ்சம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் செக் பண்ணுங்க, நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அடுத்தடுத்த வீடியோவையும் செக் பண்ணுங்க, நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களோட ரிசல்ட் சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நிறைய பேருக்கு மோட்டிவேட்டடாவும் இருக்கும். அதுக்கப்புறம் ராகி மட்டும், இது யாருன்னா கேப்பமாவையும் கம்பும் சேர்த்து கூல் பண்ணி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா குடிக்கலாம், சூப்பர் டேஸ்டியாவும் இருக்கும். கம்பும் கேப்பையும் சேர்த்து அரைச்சு வச்சுட்டு அதை கூல் கிண்டி குடிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அது போக என்னன்னா அதுலயே கொஞ்சம் கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது மூணையுமே ஒரு சரி பங்கு எடுத்துக்கிட்டு கூல் கிண்டி, நான் எங்க அம்மாச்சிக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் அப்படி பண்ணி கொடுப்பேன். எங்க அம்மாச்சினா யாருன்னு நிறைய பேர் கேக்குறீங்க, என்னோட மாமியார் அவங்க தான். உங்களுக்கு கிண்டி கொடுப்பேன், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, நானுமே குடிச்சிருக்கேன். சோ கோதுமை மாவையும் சேர்த்துக்கலாம், அது கூட கேப்ப மாவு, கம்பு மாவு, கோதுமை மாவு இதெல்லாமே சேம் ரேசியோ மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு டப்பால, அப்பப்போ அது மாதிரி அது கூழ் கூட கிண்டி குடிச்சுக்கலாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுல ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப கம்மியா தயிர் மட்டும் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். டீ குடிக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு கேக்குறீங்க, கண்டிப்பா குடிக்க கூடாது சிஸ்டர். அதுல மில்க், சுகர் எல்லாமே ஆடட் தானே, குடிச்சு பழகிடுச்சுன்னு சொல்றீங்க, பட் வந்து அது நல்லது கிடையாது. சரிங்களா? அதனால கொஞ்சம் அதுல இருந்து மீண்டு வாங்க. பிளாக் டீ, பிளாக் காஃபி, கிரீன் டீ, லெமன் டீ இந்த மாதிரி குடிச்சு பழகுங்க, உங்களுக்கு அதுல இருந்து மீண்டு வந்துடலாம். தலைவலிலாம் வர மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க, பட் நான் வந்து கண்டினியூ பண்றேன் சிஸ்டர்ல ஒரு சிஸ்டர் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுதான், நம்ம மன வலிமை தான் முக்கியம். நம்ம வந்து ஒண்ணு திங்க் பண்ணி இது வேணாம்னா இது வேணாம். ஒருத்தவங்க எடுத்துக்கோங்க, ஒருத்தவங்க நம்மள வந்து தப்பா பேசிட்டாங்கன்னா அடுத்த நம்ம போய் நம்ம அவங்கள்ட்ட பேசுவோமா, யோசிச்சு பாருங்க. அதை நம்ம புறக்கணிக்கிறோம்ல, அது நம்மளால முடியுது இல்ல, இதே முடியாது. நம்ம உடம்ப நம்ம பேச்ச கேட்க வைக்கணும்.
அதுதான் நம்ம பேச்ச நம்ம உடம்பே கேட்கலன்னா வேற யாரு கேட்பா? நம்ம வேற என்ன சாதிக்க முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? இத நீங்க வலிமையோட இத ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா தான் நீங்க எதை வேணாலும் செய்யலாம். சரிங்களா? அதுதான் ஒண்ணு சொல்றேன். சிஸ்டர், எனக்கு இதெல்லாமே தன்னால பேச்சு வருதுங்க. ஆனா நிறைய பேர் சொல்றீங்க இதெல்லாம் மோட்டிவேஷனா இருக்கு சிஸ்டர், நீங்க பேசுறது ரொம்ப யதார்த்தமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. உண்மையாவே நான் மனசு விட்டு அப்படி பேசுறேங்க. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளாகுக்காக நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு சரசரன்னு பேசிட்டு போற மாதிரி இருக்கும். இப்ப நான் என் மனசுல உள்ள நானா பேசுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. முன்னாடி ஸ்கிரிப்டடா பேசுற மாதிரி இருக்கும். முன்னாடி சும்மா நார்மல் பிளாக்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது இப்ப நானா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால அவங்க எல்லாருக்குமே என்னோட யதார்த்தம் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர்ஸ். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு வந்து காத்து அடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு சிலருக்கு அது நடக்கும் தான் அந்த டெலிவரி டைம்ல. அதுக்கு வந்து இந்த சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க சிஸ்டர். உடம்பு குறைஞ்சாவே ஓரளவுக்கு அதுவும் குறைஞ்சிரும் வயிறுமே. இல்லைன்னா இந்த பிளாங்க் எக்ஸசைஸ், பின்னாடி ஒரு சவர் இருக்குன்னா வச்சுக்கோங்க, இப்படி நிக்கிறோம்னா வச்சுக்கோங்க, தொப்பைக்கு வந்து பெஸ்ட் ஒரு சைடு ஃபேட் இதுக்கெல்லாம். இந்த மாதிரி திரும்பி இப்படி இப்படி டச் பண்ணணும். திரும்பி இந்த செவத்தை அப்படி டச் பண்ற மாதிரி காலை நல்லா ஒட்டி வச்சுட்டு அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. பிளாங்க்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் சும்மா கொஞ்சம் பிளக்சுவேஷன்ஸ், நம்ம வயிறு எந்த மாதிரி அமுங்குதுன்னு பார்க்கணும். அப்புறம் இந்த மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணுங்க ஒரு 30 மினிட்ஸ். நீங்க மூச்சை விட்டு விட்டு அந்த வயிறு இழுத்து இழுத்து மூச்சு விடுறது, அது எல்லாமே பண்ணுங்க. கண்டிப்பா அது எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாகும். அது கூட பிளஸ் இந்த ஹெல்தி டயட்டும் பண்ணுங்க. அப்புறம் இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி வந்து ஸ்நாக்ஸா பசிங்கும் போது சாப்பிடலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்க வந்து ஃபேட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நட்ஸ் எதுவும் எடுக்காத டைம்ல, காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு இதை எடுக்காத டயத்துல நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நான் வந்து சும்மா அப்படியே அள்ளி வச்சு கிறிஸ்பியா சாப்பிடுவேன். சும்மா டேஸ்டா இருக்கும், நல்லா அப்படியே கிறிஸ்பியா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சுடுதண்ணி ஆட் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க குவான்டிட்டி. ஸ்நாக்ஸா எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஃபில்லிங்கா இருக்கும் அதுவே உங்களுக்கு. இப்போ 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறோம்னா ஸ்நாக்ஸ் எடுக்கும்போது 2-3 ஸ்பூன் அப்படி எடுத்து டேலி பண்ணிக்கோங்க. அதுக்கு இடையில வேற ஸ்நாக்ஸ் எதுவும் ஆட் பண்ணிருந்தாங்க, இதை மட்டுமே வச்சுக்கணும். அந்த மாதிரி வெயிட் வந்து குறையவே மாட்டேங்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. குறையும் சிஸ்டர், கவலைப்படாதீங்க. ஒரு சில நேரம் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இன்ச்சஸ்ல லாஸ் இருக்கிறதா இருக்கும். ஆனா ஒரு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்போம். ஏதாவது ஒண்ணு அன்னைக்கு டேல ஏதோ ஸ்வீட் ஆசை வந்து கொஞ்சமா சாப்பிடுறது, இல்லாட்டினா ஒரு நல்ல ஒரு வாக்கிங் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க வாக்கிங். அதுக்கு நிறைய தண்ணி குடிக்கிறது. தூக்கம் வந்து சரியா இல்லாட்டினாலும் அது வந்து நடக்காது. ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்காதீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டுல நடக்குன்னா அதை வந்து ரொம்ப அதை யோசிச்சு ஓவர் திங்க் பண்ணாதீங்க. அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்றத மட்டும் பாருங்க. சரிங்களா? அந்த மாதிரி பாசிட்டிவா நீங்க மனசும் நல்லா இருந்தா மட்டும் தான் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். சரிங்களா? இப்ப ரைஸ் சாப்பிட்டோம்னா வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து சாப்பிடவே கூடாதா? சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க. சாப்பிடலாம், அளவா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒயிட் ரைஸ் எடுத்துக்கலாம், வெயிட் லாஸ் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிட்டேன் இல்லையா, வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சமா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனா அளவா எடுத்துட்டு அதே மாதிரி மெயின்டைன்ல கொண்டுட்டு போங்க. அதுதான். அவ்வளவுதான், ஓரளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா இன்னைக்கு வீடியோஸ்ல கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். யாராவது பேர் வந்து விட்டு போயிருந்துச்சுன்னா கோச்சுக்காதீங்க. நான் 5 மணிக்குள்ளே முடிச்சிட்டேன் இல்லையா வீடியோ எடுத்து. ஸோ அதனாலதான். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச விஷயம்ல நான் வந்து ஷேர் பண்றேன். அவ்வளவுதான் நினைக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ லேட்டா வந்துச்சு இல்லையா, நாளைக்கு ஓரளவுக்கு பாக்குறேன். சம்டைம் வேலை இருக்கும்போது எடிட்டிங் இது மாதிரி ரொம்ப டஃபா தான் இருக்கு. நான் ஒவ்வொரு நாளும் விளாக் ஷேர் பண்றது, வீட்டு வேலைகள், குழந்தைங்க, இந்த என்னோட யூடியூப் ஜேர்னி இந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. நீங்களே பாக்குறீங்க, விளாக்லயே சொல்றீங்க நிறைய பேர் வந்து இவ்வளவு எப்படிதான் சமைக்கிறீங்க, இப்படி எப்படிதான் பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. பட் நம்ம நினைச்சா எதுவுமே முடியும். சரிங்களா? அதை எக்ஸ்ட்ரா எடுத்து பண்றது நம்ம கையில தான் வந்து இருக்கு. ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணணும்னா அதற்கான முயற்சி போடணும். இப்போதைக்கு நம்ம அந்த முயற்சி போட்டோம்னா பின்னாடி நல்லா இருக்கலாம். அந்த ஒரு இதுதான். ஏதோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். எப்பவுமே நம்ம இப்ப இந்த இளமையிலே நம்ம வந்து உழைச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஃபியூச்சர்ல நல்லாவே இருக்கலாம். சோ படிச்ச படிப்பு எதுவுமே வேஸ்ட் ஆயிடக்கூடாது. சும்மா நம்ம ஹஸ்பண்ட் வந்து வேலை பாக்குறாங்க, இப்ப நான் கூட வேலை பார்க்காம நல்லா சாப்பிட்டுட்டு ராணி மாதிரி இருக்கலாம். பட் வந்து நான் படிச்சது கஷ்டப்பட்டு படிச்சேன். இன்னொன்னு ஒரு விஷயம், ஒரு ஹஸ்பண்ட்க்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு கிஃப்ட் நம்ம மணில பண்ணணும் அப்படின்னா அது ஒரு சந்தோஷம், பெரிய விஷயம். அது நம்ம காசுல அடுத்தவங்க நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது வந்து அது ஒரு சந்தோஷம். அது போக பினான்சியலா நம்ம ஒரு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து 2 பேரும் ஏதாவது பண்ணோம்னா சேவிங்ஸ் பண்ணலாம்.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சோ வந்து ஏதாவது ஒரு இதுல உங்களோட மைண்டை செலுத்துங்க. அப்படி இருக்கும்போது ஃபேமிலியும் நல்லா இருக்கும், உங்களோட மைண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டுல நம்ம சும்மா இருந்துட்டு ஏதோ வீட்டு வேலைகளை பார்த்துட்டு ஏதாவது யோசனையிலே இருப்போம். சின்ன விஷயத்த கூட பெருசா யோசிச்சுட்டு இருப்போம். அதுவே நம்மள பிஸியா வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஒரு விஷயமாவே தெரியாது நம்மளுக்கு. சோ நீங்களும் அது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, பறக்காம அப்புறம் கமெண்ட்ஸ்லயும் சொல்லிடுங்க உங்களோட ஃபீட்பேக்க. சோ இன்னைக்கு டேல நம்ம என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை முடிச்சிட்டோம்னா நம்ம நாளைக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலான்ற ஒரு தெம்பு வந்து இருக்கும் இல்லையா, அது மாதிரி காலை ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணியாச்சு. 58.55 வந்து இருக்குது. நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் வந்து பண்ணியாச்சு, ஜஸ்ட் மெயின்டைனிங் வந்து பண்றேன். ஆனால் இந்த ஃபுட் லைஃப் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெயிட் லாஸ் வந்து நடக்கும். ஸோ கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க. காலையில எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு பிளாக் காஃபி தான் இன்னைக்கு வந்து பண்ணேன். இதுதான் குடிக்கணும்னு கிடையாது, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் வந்து பண்ணணும் இல்லையா, டகடன் கட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சட்னி தான் வந்து பண்ண போறேன். அதுக்கு ஒரு கடாய் எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் வந்து ஃபர்ஸ்ட் பொரிய விட்டுக்கிறேன். அவ்வளவு மனம் இருக்கும் தெரியுமா இது பொரியும் போது, யாரும் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பூண்டு பற்கள், அது கூட வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்து மொத்தமா வந்து வதக்கி விட்டுலாம், உப்பு சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா வந்து வதக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி தலை வந்து சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க. வதங்கினக்கு அப்புறம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிளான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை இருந்தா சேர்த்துக்கோங்க, நான் வந்து சேர்த்துக்கல. அதுவும் நேத்து வந்து பாத்தீங்கன்னா கம்பு, பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு, இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து எல்லாமே அரைச்சிருந்தோம்ல தோசை மாவு. அது பார்க்கலன்னா நேற்று உள்ள வீடியோ பாருங்க. அந்த தோசை மாவு பேலன்ஸ் இருந்தது, ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். அதுதான் வந்து தம்பிக்கு குட்டி குட்டியா நெய் போட்டு ஊற்றி விட்டாச்சு. அதில் சட்னி வந்து சூப்பராக க்ரீன் கலர்ல இருக்கு பாருங்க, செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். அதை தான் வச்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தம்பிக்கு பால் ஆற்றி வந்து கொடுத்து அனுப்பியாச்சு. நைட்டு மழை வந்தது எந்த மாதிரி கிடக்குன்னு பாருங்களேன், இலையெல்லாம். அவங்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்கூலு நான் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி போட்டு பிளாக் டீ தான் வந்து பண்ணினேன். எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் வித்தவுட் சுகர் தான். ஸோ அதுதான் சொல்றேன். நிறைய பேர் வந்து சுகர் போடலாமான்னு கேட்குறீங்க, போடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி தான் இன்னைக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க போறேன். நம்ம ஹஸ்பண்ட்க்கு வந்து பால் ஊற்றி ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி வச்சாச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட் அங்கே ஆஃபீஸில் போய் சாப்பிடுவாங்க. அப்புறம் பிளம்ஸ் பழம், அந்த சலாடு லீஃபு, அதுக்கப்புறம் காலைல இந்த தோசையும் சட்னி, அப்புறம் கொஞ்சம் கொண்டகல்ல வறுத்தது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கும் வச்சாச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி. எனக்கு வந்து இந்த பிளாக் டீ இஞ்சி போட்டு பண்ணல, அதுவும் இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி வந்து அப்படியே கிறிஸ்பியா வந்து நான் சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டியா இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சரி எடிட்டிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணேங்க. நல்ல 1 மணி நேரத்துக்கு மேலே நல்லா வந்து வாக்கிங் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். பாருங்களேன், வெளியில வராண்டா இதெல்லாம் கிளீன் பண்ணி விட்டேங்க. மழை டைம்னாலே நச ஒரு மாதிரி அசிங்கமாயிடும் இல்லையா. வீடையும் நல்லா தொடச்சி விட்டுறாச்சு. எனக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, சாமி கும்பிட பெட்ஷீட்லாம் நல்லா சரிவிட்டு இங்க பாருங்க அடுப்பு தொடச்சி இங்கிட்டு பாத்திரம் எல்லாமே விளக்கியாச்சு. ஏன்னா அந்த டயத்துல வந்து எனக்கு வீடியோ வந்து அப்லோட் ஆயிடுது. ஸோ அதனால அந்த டைம்ல வீடியோ எடுக்கல, டக்கு டக்குன்னு வேலையை மட்டும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு, தலை வந்து நல்லா குளிச்சாச்சு. சரி கிளம்பிடலாம், டைம் வேற ஆயிட்டு இருந்தது, மழை வர்ற மாதிரி இருந்தது கிளைமேட் வேற. அதுக்கப்புறம் தான் சரி நல்லா வந்து கிளம்பிட்டோம்னா சரி நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு நீங்க வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா. தம்பியும் அவரை கிளப்பிக்கிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். அவரு ஜாலியா ஆயிட்டாரு கிளம்புறதுக்கு. அப்புறம் தம்பியை கூட்டிட்டு வந்தாச்சு பாருங்க ஸ்கூல்ல இருந்து. அப்புறம் எங்களோட அம்மாச்சியும் வந்திருந்தாங்க, அதனாலதான் நிக்கிறோம் பாருங்க, இது நிக்கிற ஆட்டோ தான். அம்மாச்சி காய்கறி வாங்குறதுக்காக அங்கனக்குள்ள போயிருந்தாங்க. அதான் பாத்தீங்கன்னா நின்றுகிட்டு இருந்தோம், செம்ம மழை, ஆட்டோக்குள்ளதான் இருந்தோம், சரியான மழை. அப்புறம் எப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து லைட்டா வந்து பேஞ்சிட்டு இருக்கு பாருங்க பின்னாடி. சரி துணியை மிஷின்ல போட்டுடலாம், மழை நம்ம சேர்த்து வச்சோம்னா நாளைக்கு மழை பெஞ்சுட்டா ஒன்றும் போட முடியாது, கொஞ்ச நேரத்துல வெறிச்சிரும்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டேன் மிஷின்ல. அதுக்கப்புறம் பாருங்களேன், கூழ் தான் வந்து கிண்ட போறேன் சாமிக்கு. கேப்பக்கூழ் நல்லா தண்ணியில கேப்பமாவை கரைச்சதுக்கு அப்புறமா நான் வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மாதிரி கூட நீங்க எடுத்து வச்சு குழம்பு, பொரியல், கூடு அதெல்லாம் வச்சு கூட சாப்பிடலாம். நான் வந்து இன்னைக்கு அப்படியே கூழ் மாதிரி கரைக்க போறேன்.
தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். தயிர் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் எல்லா குவான்டிட்டிக்கும் ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். தயிரை நல்லா பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கேப்ப அந்த இது களி மாதிரி கிண்டி வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்து நல்லா உப்பு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் கூழ் பதத்துக்கு. அவ்வளோதான். அம்மாச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கும் நான் வந்து சாமிக்கு பிளைனாக தான் வந்து வைப்பேன் கூழ், உப்பு போட்டு மட்டும்தான். வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட மாட்டேன். ஸோ எடுத்துக்கிட்டு மாடியில் இருக்க ரூமுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாமி இந்த மாதிரி நான் வந்து டைம்லாம் பார்க்க மாட்டேன். குழந்தைங்கள வச்சிருக்கோம். நான் பாட்டுக்க எனக்கு எந்த தூரம் டைம் இருக்கோ அந்த மாதிரி சாமி கும்பிட்டுப்பேன். என்ன மாதிரி யாரும் இருக்கீங்களான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் மாடி தோட்டத்துக்கு போனா ஒரே ஒரு பூ தான் பூத்து இருந்தது. சரி அதையாவது பறிச்சுட்டு போயிட்டு விளக்குக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெண்டைக்காவும் இருந்தது. அதையும் பறிச்சுட்டு கீழே இருக்க ரூமுக்கு போயிட்டு சாமி சூப்பரா வந்து கும்பிட்டேங்க. ரொம்ப திருப்தியா இருந்தது. இந்த 6 மாசம் ஃபுல்லாவே வெள்ளிக்கிழமை வச்சு சாமி கும்பிட்டதுக்கு ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடு வந்திருக்கு. இப்போ 3 வெள்ளி ஆயிடுச்சு. அடுத்த வெள்ளி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதுக்கப்புறம் மிஷின்ல துணியை போடாம யோசனையிலே வந்து இருந்தேங்க. அப்புறம் தான் ஆன்லைன் பண்ணி விட்டேன். ஏன்னா மேல போட்ட துணியே பாத்தீங்கன்னா காயாம கிடந்தது, நனைஞ்சிட்டு. ஏன்னா ஈவினிங்ல போட்டதுனால ஸோ அதை வந்து இது பண்ணியாச்சு. அம்மாச்சிக்கு வந்து லஞ்சுக்கு கூழ் வந்து அதுல கொஞ்சமா பச்சை மிளகாய் மட்டும் போட்டு கட் பண்ணி போட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் அம்மாச்சி கொஞ்சம் அந்த புலவு இருக்குல்ல அது கொடுத்துருந்தாங்க காலையிலேயே. அதை வந்து பாத்தீங்கன்னா லைட்டா இப்போ வந்து மழை நேரம்ல சூடு பண்ணிட்டு அவங்களுக்கு 2 பேத்துக்கும் ஊட்டி விட்டேன். நல்லா என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருந்த மாதிரி இருந்தது. தண்ணி வந்து நல்லா குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தண்ணி குடிச்சு அப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து லஞ்ச் வந்து எடுத்துக்க போறேன். அந்த கூழ்ல வந்து நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துருங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும் இல்லையா? அதை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான். கூழ் வந்து செமையா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து இதுதான். நல்லா ஒரு பெரிய கிளாஸ் தெரியுதுங்களா? அந்த அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். நல்லா ஃபில்லிங்கா இருக்கும் பார்த்திருக்கீங்களா? அதுதான் வந்து இந்த மாதிரி எடுத்து நல்லா குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா எடிட்டிங் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு தம்பி வந்து டியூஷன்ல விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறதுக்காக வந்தாச்சு. அவனை விட்டு வந்ததுக்கு அப்புறம் சரி கூழ் மட்டும் தானே மதியம் குடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குட்டி குட்டியா ஆப்பிள், அது கூட வந்து பாத்தீங்கன்னா 4 பிளம்ஸ் பழம் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மதியத்துல எதுவும் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கல இல்லையா, ஸோ அதனால இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபீலிங்காகவும் இருக்கும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இல்லையா. சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா துணியை வந்து எடுத்து காய போட்டுறலாம். கொஞ்சம் வந்து அந்த ஆல்ரெடி நேத்து துணி கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தது, அதை எடுத்து ரூம்குள்ள போட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாத்தி போட்டுட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறமா துணியை காய போட்டு கீழே வந்துட்டு அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தாச்சு. அம்மாச்சி வந்து பாத்தீங்கன்னா ராஜ்மா பயிர் வந்து வேக வச்சதும் அது கூட இந்த கீரை பொரியலும் கொடுத்தாங்களா. சரி டின்னர் வந்து நான் வேற பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் நம்ம வந்து மதியம் எடுத்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நல்லா சூப்பரா சாப்பிட்டாச்சு. செம்ம ஃபில்லிங்கா இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது வெஜிடபிள்ஸ் மதியம் உள்ளது உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே கொஞ்சம் நிறைய நேரம் வச்சு நைட்ல லைட்டா டின்னர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட்லி தான் வந்து ஊத்துறேன். ஏன்னா நேற்று வச்சு சிக்கன் குழம்பும் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் சட்னி காலைல அரைச்சால அதுவும் இருந்தது, அதை வச்சு ஓட்டிடலாம்னு சொல்லிட்டு அதுதான். அதெல்லாம் நம்ம சாப்பிட்றது 6 to 7க்குள்ள. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் 8, 8:30 போலதான் வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், பாத்திரம் எல்லாமே அந்த ட்ரே எல்லாமே கழுவி எடுத்துட்டு அந்த ட்ரேல உள்ளதெல்லாம் பாத்திரத்தை அடுக்கி வச்சுட்டு மொத்தமா பாத்திரம்லாம் கழுவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சுதான் இன்னைக்கு டே வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 மணிக்கு சாப்பிடுன்ற போது பசிக்குதுன்னா நிறைய தண்ணி குடிங்க. கிரீன் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி வந்து குடிச்சுக்கோங்க. ஓகே, சூப்பரா இன்னைக்கு டேவை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா குட்டியா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.